ஹலோ, நம்ம இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்குறோம். நான் இதில் வந்து பேக் பார்ட்டில் 1½ இன்ச் தச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பின்னாடி டாட் பிடிக்கிறது தான் டாட் பிடிச்சிட்ருக்கேன். என்னோடய ஃபோனில் ஃபுல் வீடியோ எடுத்தேன், அப்பப்போ கட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ எப்படி இருக்கிறத தைக்கிறத காமிக்கிறேன். இப்போ பேக் ஸ்டிச்சு பின்னாடி டாட் பிடிச்சி அதை ஊசி மாதிரி 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சி, ஆனால் 2 பக்கமும் சேஃபாக வச்சு நம்ம டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிச்சிட்டு அப்படியே பேக் பீஸ் டாட் பிடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பீஸில் உள்ள இப்போ 1½ இன்ச்சு 1/4 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சு மடித்து வச்சுட்டு அப்புறம் பின்னாடி டாட் பிடிச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக 1¼ இன்ச்சு கீழே நீங்கள் அப்போ தான் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே 1¼ இன்ச்சு மேலே 2½ இன்ச்சு அளவில் டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு டாட் வந்து ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம 2ஆக மடித்து சென்டரில் ஒரு டாட் பிடிச்சிடணும். அப்புறம் அக்கிள் டாட் வந்து நம்ம வந்து சென்டரு டாட்லேருந்து அப்படி அது எட்ஜிலேருந்து கிராஸாக நம்ம அக்கிள் நேர் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இது வந்து எல்லாமே 1¼ இன்ச்சு கேப்பில். ரொம்ப ஷார்ப் வேணும்னா 1 இன்ச் 1/2 இன்ச்சு கேப்லேயே நம்ம டாட் பிடிச்சி வைக்கலாம். மேக்ஸிமம் 1¼ இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அதிலே தைங்க, தச்சு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல தைங்க. இப்போ ஒரு சைடு நம்ம அதே மாதிரி தைச்சாச்சு. இது வந்து அடுத்த சைடு இதுலேயும் அதே மாதிரி தான் 1¼ இன்ச்சு 2½ இன்ச்சில் உயரத்துக்கு தைக்கிறோம். நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின்லேருந்து சென்டர் பாயிண்ட் பார்த்து கீழே நல்லா மடித்து தேய்ச்சி விட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்மளோட பாயிண்ட் வந்து நேராக இருக்கும். நீங்கள் கிராஸாக போட்டால் கிராஸாக போயிடும், அதிகமாக மடிச்சிங்கன்னா சைடில் போயிடும், பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு ப்ளவுஸோட அழகே ஃப்ரண்ட் பார்ட் தான். ஆனால் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாருமே நல்லா தைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்டு என்கிட்டே வருது. அதனால் நீங்களும் தைச்சி கொடுக்கும்போது நல்லா தைச்சி கொடுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நிறைய இருக்குது, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைடு ஷோல்டரு டாட் வந்து நம்ம சென்டர் டாட்லேருந்து அப்படியே கிராஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். அதில் ஒரு 1/4 இன்ச்சு ரொம்ப கம்மியாக பிடிக்காதீங்க, கப் ஷேப் மாறிடும். 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இதுலேயும் பிடிக்கணும், நம்ம பட்டி டாட்லேயும் 1/4 இன்ச்சு பிடிக்கணும். அடுத்து வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் உள்ள பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் தைப்பேன். பட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்காம தைக்காதீங்க. ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் வச்சுக்கோங்க, தூக்கி வீசிடாதீங்க. ஏன்னா வேஸ்ட்டு கிளாத் உள்ளே வச்சு தைச்சி போடும்போது தான் நமக்கு கீழே பட்டி வந்து க்ரிப்பாக நிற்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு கிளாத்து லைனிங் எடுக்கும்போதே கூட ஒரு 10 பாயிண்ட் அதிகமாக எடுத்து கூட ஒரு துணி வச்சு தைச்சி கொடுங்க. கேட்டால் சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஆகுது, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜும் வாங்கிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்கிறது எல்லாத்தையுமே வீச மாட்டேன், ஒரு பையில் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி அதுக்கு கலர் மேட்சிங்காக இருக்கிற துணியை உள்ளே வச்சு அடிச்சிருவேன். இதுலேயும் கொஞ்சம் பட்டி அப்படி தான் 2 துணி மேலே வச்சுட்டு மேலே நல்ல துணி 2யும் ஒரே பக்கம் வச்சு ஒரு துணியை பல்ட்டி பண்ணிவிட்டு அப்படியே இதை நல்ல பக்கம் வச்சு அடித்து திருப்பிடலாம். இது வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறது. இந்த மாதிரி அடிக்கணும்னா நான் இன்னொரு வீடியோ தெளிவாக தனியாக இன்னும் கிளாரிட்டியாக போட்டு விட்றேன். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டு பார்க்கணும், ஏன்னா நமக்கு நேராக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு லைட்டாக அது எக்ஸ்ட்ரா பிசுறு மட்டும் தான் இருந்துச்சு, அதை மட்டும் தான் கட் பண்ணி விட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீட்டாக இருக்கணும். நம்ம ஒரு ப்ளவுஸ் அடித்து கொடுக்குறோன்னா நீட்டாக இருக்கணும், கப் ஷேப்லேருந்து பட்டி எல்லாமே. இது இப்போ வந்து அடுத்த பக்கம் பட்டி ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம். பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் வந்து நீட்டாக இருக்கணும். நான் வந்து 2 தையல் போடுவேன், எல்லோரும் ஒரு தையல் தான் போடுவாங்க. நான் 1/4 இன்ச்சில் 2 தையல் போடுவேன். ஒரு தையல்னாலும் போதும், ஏன்னா பார்க்குறதுக்கு கூட ஒரு தையல் போடும்போது நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் கூட ஒரு தையல் போட்டு உங்களுக்கு பிடிச்சா தைங்க, இல்லாட்டி உங்கள் விருப்பப்படி தைங்க. இந்த மாதிரி தைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இதை உள்ளே மடித்து தைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிறது லேசாக கட் பண்ணி விட்ருவேன். இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா சுருக்கடிக்காமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குவேன். இது இப்போ வந்து பேக் பீஸை வந்து அளந்து பார்க்கணும், நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கரெக்டாக இருக்குதான்னு. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சைடு ஜாயினில் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ இந்த 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதை உள்ளே வச்சு அப்படியே மடித்து தைக்கிறோம். இப்படி மடித்து தைக்கும்போது கீழே சுருக்கடிக்கக்கூடாது, இந்த பார்ட்லேயும் சுருக்கடிக்காமல் இருக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது பொறுமையாக தைங்க. இந்த ஒரு தையல் கீழே போட்ட தையலுக்கு மேலேயே இந்த தையல் போடுங்க.
வேறு நவுட்டி போட்டுறாதீங்க. தையல் வந்து நீட்டாக வராது உங்களுக்கு. அதனால் நம்ம கீழே ஒரு தையல் இருக்கும், அந்த தையலுக்கு மேலேயே இதில் லைட்டாக மடித்து பொறுமையாக அடித்து அப்படி எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 1/4 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். தைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ தான் புதுசாக ப்ளவுஸ் அடித்து பழகுறீங்கன்னா இன்னும் நீங்கள் பயப்படாமல் தைங்க. ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்க தான் அடுத்தடுத்த ப்ளவுஸ் நமக்கு நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே ப்ளவுஸ் வந்து தைச்சி நமக்கு தைக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக ஒரு 4-5 ப்ளவுஸில் தைச்சிலாம் உங்களுக்கு வராது. 30 ப்ளவுஸ் 40 ப்ளவுஸ் தைக்கும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். ஒரே ப்ளவுஸில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு ப்ளவுஸை பார்த்துட்டு ஒரு வீடியோவில் தைச்சிட்டா வர்றது கஷ்டம். இது வந்து வீப்பட்டிக்கு நான் வெட்டுறேன். வீப்பட்டிக்கு வந்து 4 இன்ச்சு, கொக்கி பட்டிக்கு வந்து 2.5 இன்ச்சு. அது 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி வெட்டி எல்லாமே நீட்டாக அடிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இது நைட் டைம் எடுத்ததால் இந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. நான் இன்னும் தெளிவாக நல்ல வீடியோவாக எடுத்து போடுறேன். அதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி தைக்கிறீங்களான்னு எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். எந்த ப்ளவுஸுமே நீங்கள் தைக்கும்போது நீட்டாக தைச்சி கொடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நீட்டாக தைச்சி கொடுங்க. அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர்லேயே நூல் போட்டு தைச்சி கொடுங்க. வேறு கலர் நூல் போட்டு தைச்சி கொடுக்காதீங்க. அப்படி நிறைய சின்ன விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணி தைச்சிங்கன்னா இவங்க நீட்டாகவே தைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேடு தான் வரும். பேடாக பேச தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட அடுத்து அவள் இப்படி தைக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவள் நல்லா தைக்கான்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லணும். தைக்கலைன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ப்ளவுஸ் வராது, நம்ம தைச்சி பழகவும் முடியாது. நீங்கள் 4 பேருக்கு தைக்க தான் உங்களுக்கு ப்ளவுஸும் பழகும். ஒரு ப்ளவுஸில் என்ன தப்பு வருதோ அதை அடுத்த ப்ளவுஸில் கரெக்ட் பண்ண பார்க்கணும். அதே தப்பு அடுத்த ப்ளவுஸில் நம்ம பண்ணக்கூடாது. அதனால் எப்போவுமே ஒரு ப்ளவுஸில் வர தப்பை நம்ம அடுத்த ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர என்ன கரெக்ஷன் சொல்லிட்டு எது பண்ணுன்னா கரெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபால்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி வீடியோ போட்டு அதை வச்சு பார்த்து நீங்கள் அதிலேருந்து டெவலப் ஆகிக்கலாம். அதே மாதிரி நிறையவும் இருக்குது. வேறு என்ன பண்ணுறதுன்னா எல்லா அளவுமே சின்ன அளவாக தான் தெரியும். அந்த இது கழுத்து கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். நம்மளோட அளவுக்கும் அந்த கழுத்தளவும் கரெக்டாக இருக்குதா, கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டி விட்டுறலாம். அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஷோல்டரில் டக் பிடிச்சிக்கலாம். நீங்கள் வீப்பட்டி தைக்க முன்னாடியே அதை அளந்துட்டிங்கன்னா வீப்பட்டியோட அளவை நம்ம வீப்பட்டியோட கழுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல கூட கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் நீங்கள் முதல்லே அளந்துக்கோங்க. முதல்லே ஒருக்கா அளந்துக்கோங்க, தைச்ச பின்னாலே அளந்துக்கோங்க. இப்போ கை ஜாயின் பண்ணலாம். கை வந்து 1/4 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன், அதை அடிச்சாச்சு. அப்புறம் மடித்து இன்னொரு 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு விட்டுருக்கு, அதையும் அடிச்சிடலாம். சிலவங்க ஒரே தையலாக போட்டுருவாங்க. அப்படி போடுறத விட இப்படி போடுறது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் போடுங்க. நான் வந்து கை குடஞ்சி ஃபஸ்ட்லேயே வெட்ட மாட்டேன். கை குடஞ்சி வெட்டுறது ஃபஸ்ட்லேயே வெட்டியாச்சுன்னா எனக்கு கையோட ஸ்லீவு பகுதி மாறிடுச்சு ஒரு டைம். அதனால் நான் பிரித்து தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது தான் தைப்பேன். இப்போ நான் கை ஜாயின் பண்ண வீடியோ வந்து எனக்கு ஸ்டோரேஜ் இல்லாததால் கட் ஆகிருக்கு, நான் கவனிக்கலை. அதை வந்து நெக்ஸ்ட் டைம் உள்ள வீடியோவில் போடுறேன். இது வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி கழுத்து பீஸ் வச்சுட்டேன். கழுத்து பீஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு மேலே அதை மடித்து விட்டுட்டு அப்படியே நான் இது வந்து எம்மிங் பண்ணல, சும்மா அப்படியே மடித்து விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே மடித்து விட்டு 2 தையல் போட்டுடுறேன். 2 தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு தையல் போட்டால் நீட்டாக இருக்காது. நீங்கள் எம்மிங் பண்ணிடுங்க, இல்லாட்டி 2 தையல் போட்டுருங்க. கூட ஒரு தையல் தானே, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீட்டாக தைச்சி கொடுக்கணும், நீட்டாக இருக்கணும். அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே நீட்டாக இருக்கணும். இவங்க நீட்டாக தைச்சி கொடுக்குறாங்க. அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சிலேயே தையல் வரணும். அந்த காலோட அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. 2 கால் இருக்கா, அதை ஒரு காலோட அளவுலேயே தையல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த அளவும் உங்களுக்கு மாறாமல் அப்படியே தைக்கலாம். இது வந்து 1/4 இன்ச். அப்புறம் அந்த எட்ஜ்லேயும் ஒரு தையலை ஒட்டி அப்படியே போட்டு விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக
பார்க்குறக்கே அப்படி ஒரு அழகாவும் நீட்டாகவும் இருக்கும் ப்ளவுஸு. அவ்வளோதாங்க ப்ளவுஸு. இவ்வளோ தான் தச்சு முடிச்சாச்சு. கை சைடில் வந்து ஒரு தையல் தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா 2 தையலையும் போட்டு முடிச்சிடுறேன். அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலை. இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள். தச்சு பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.